மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆவிக்குரிய பாடல்களால் ஆண்டவரை அனுபவிப்போம். நான் ஒரு மறைவுரை தயாரித்துக் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு மிகப்பெரிய அற்புதமான கருத்து வந்தது. மக்களே, யாக்கோபு புத்தகத்திலே 4வது அதிகாரம் 8வது வசனத்திலே அழகாக யாக்கோபு சொல்கிறார், கடவுளிடம் அணுகி செல்லுங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார். ஆண்டவரை அனுதினமும் அனுபவிக்க நீங்களும் நானும் என்ன செய்யணும் தெரியுமா? ஆவிக்குரிய பாடல்களை அனுதினமும் கேட்க வேண்டும். ஆண்டவருக்குரிய பாடல்களை அனுதினமும் பாட வேண்டும். ஒரு சில பாடல்கள் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இப்ப ஒரு சிஸ்டர் அருமையா பாடி அந்த பாட்டு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிருச்சு. அன்புக்குரியவர்களே, எங்கப்பா போவேன் உங்க பிரசனத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட பாடல்களை பாடி நம்முடைய பவுலடியார் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலே 5:19 சொல்கிறார் பாருங்கள், உங்கள் உரையாடல்களில் திருப்பாடல்கள், புகழ் பாடல்கள், ஆவிக்குரிய பாடல்கள் ஆகியவை இடம்பெறட்டும். உளமாற இசை பாடி ஆண்டவரை போற்றுங்கள். தூய ஆவிக்குரிய பாடல்களை அதிகம் நீங்கள் பாடலாம். இயேசு ஆண்டவருக்குரிய பாடல்கள், அன்னை மரியாளுக்குரிய பாடல்களை, விடுதலுக்குரிய பாடல்களை நீங்கள் பாடலாம். அன்பு மக்களே, பாடல்கள் பாடி பாடல்கள் கேட்டு நீங்கள் ஆண்டவரை அனுபவிக்க வாழ்த்துகிறேன். அன்பு மக்களே, ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். இப்படிப்பட்ட பாடல்கள் பாடி பக்திக்குரிய ஆவிக்குரிய ஆண்டவருக்குரிய பாடல்களை தினமும் காலையில் எழுந்த உடனே அதை கேட்டு ஆண்டவரை அணுகுவோம். ஆவிக்குரிய பாடல்களால் ஆண்டவரை அனுபவிப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.